ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயனார் துறையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அப்படியே பாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போனாங்க. சேரன் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப அழுகுறாங்களா, அழுதுட்டு போயிட்டு நிலாட்ட போய் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு காஃபிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் நிலா வந்து பேசாமல் இருக்காங்களா, கொஞ்சம் கையெடுத்து கும்பிட்டு சாரிம்மா மன்னிச்சுக்கம்மா இந்த மாதிரி பண்ணாதம்மா அப்படிங்கிறப்ப அவங்களும் அப்படியே மனம் உருகி என்னையும் மன்னிச்சுக்கங்க, நானும் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டீங்க, அதான் கோவத்தில் நான் இந்த மாதிரி பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பாசமலராக அப்படியே பொழிஞ்சு அப்படியே ஒரே ஒரு அழுகாச்சி சீனாக போய் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட அவங்க ரூம்குள்ளே போனதும் வந்துட்டார் நம்ம நாகராஜன். வந்து இது பண்ணணும் பயந்துட்டாங்களா, பயந்துட்டு இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கா. அப்புறம் அதெல்லாம் எப்படி இது பண்ணிடுறாங்க, எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி ஜன்னலே வந்துச்சு, இதை நம்ம ரெனோவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ரெனோவேட் பண்ணால் தான் கேஸ் போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம் வானே அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒரு பிளானை போட்டுட்டாங்க. இங்கே பாண்டி வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க ஆளுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் நீ எடுக்க மாட்டேங்க அப்படிங்கிறப்ப, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை போயிட்டுருக்கு. வானதிக்கும் பாண்டிக்கும் இடையில நீ இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கா. அப்புறம் எல்லோரும் ஒரு காசுலாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி ரெனோவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டுட்ருக்காங்களா. இந்த விஷயம் வந்துட்டு எப்படியோ அவங்க சித்தப்பனுக்கு தெரிய வருது, பெரியப்பனுக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து போலீஸெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி இந்த கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இவங்க ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இதெல்லாம் கேஸு ஃபைல் எல்லாத்தையும் காமிச்சு பாருங்க சார் இது இருக்குன்னு இவங்களும் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்களா. ரொம்ப பெரிய சண்டையாக போயிட்டுருக்கு. அப்போதைக்கு நிலா வராங்க, வந்தது என்னாச்சு ஏதாச்சும் கேட்குறப்ப இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப நிலா இந்த மாதிரி சொல்கிறாங்க, சார் நான் இந்த வீட்டில் தங்கிட்டு தான் இருக்கேன், இவரோட நாங்கள் ஹஸ்பண்டு, என்னோடய ஹஸ்பண்ட் தான் இவர், நான் அவங்க ஒய்ஃபு இந்த மாதிரி இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், எல்லா விஷயமும் சொல்லி நான் அந்த மாதிரி இருக்கப்போ பாம்பு வந்துடுச்சு சார், ஒரு பொண்ணாக நான் எப்படி சார் இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிறப்போ போலீஸும் டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து எகிற போகிறாரு, என்னதான் இருந்தாலும் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்குமா, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பெரியப்பா பேசுனதும் போலீஸ்காரங்க டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஐயோ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க சார், ஒரு பொண்ணு இந்த மாதிரி இருக்குது, அந்த பொண்ணு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசுகிறாங்க. என்னதான் அவர் வந்து சண்டை போட்டு இருந்தாலும் போலீஸ்காரங்களும் இவங்களுக்கு கொஞ்சம் பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இறக்கப்பட்டுட்டு இந்த மாதிரி, சார் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு தானே சார், அந்த பொண்ணு எப்படி சார் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறப்ப, சார் அதெல்லாம் இல்லை சார் பண்ண முடியாது சார், அப்புறம் நான் கோர்ட்டுக்கு போகிறப்போ கோர்ட்டுக்கு போகிறதுனா போய்க்காங்க சார் அப்படின்ற மாதிரி போலீஸ் டென்ஷன் ஆகி கத்தி விட்றாங்க. கத்தினதுக்கப்புறம் அவங்க கொஞ்சோட தானே இது பண்ணணுங்கிறாங்க, ரெனோவேட் பண்ணி கேட்டுமே இதில் என்ன தப்பு இருக்குது சார், இந்த இது உரிமை எனக்கு இருக்குது சார் அப்படின்ற மாதிரி நடத்தி சொல்லிட்டு இருக்கப்போ, இந்த பங்கு எனக்கு தான் சார் அப்படின்ட்டு இவங்க தேவையில்லாமல் கேஸு போட்டுட்ருக்காங்க. இவன் அவங்க பொண்டாட்டியே கொண்டாங்க சார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ, நீ பார்த்தியாடா அப்படிங்கிறதுக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்கு 2 பேருக்குமே லைட்டாக சண்டை வந்து கொஞ்சம் அது மாதிரி தடுமாறிட்டு இருக்காங்களா. டக்குன்னு போலீஸ்காரங்க உள்ள வந்துட்டு, என்ன சார் நீங்கள் ஏன் முன்னாடி எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து இதில் தலையிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்மந்தம் சொல்லிடுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ரெனோவேட் பண்ணிக்கங்க சார், இந்த பிரச்சனை இல்லை, ஏதாவது பண்ணானா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, சார் என்ன சார் அப்படிங்கிறப்போ, என்ன சார் நீங்கள் ஏன் முன்னாடியே இருக்கிறீங்க, நான் இதை வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும் பார்க்குறீங்களானே அரெஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு பெரியப்பா வந்து அமைதியாகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிறப்போ, சரி சார் இதை தானே பண்ணணுங்கிறீங்க, ஏதோ லேடிஸ் விஷயம்னு சொல்கிறீங்க, பொண்ணு இருக்குன்னு சொல்கிறீங்க, சரி பரவாயில்ல பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் பெரியப்பன் சொன்னதும், பார்த்தியா அரசுனோடனே பயந்துட்டான், இவங்கெல்லாம் பயந்தாங்கொழி பயிலுங்க சார் அப்படின்ட்டு இவன் பேசுகிறேன் கேட்காதீங்க, இது என் பேரில் இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் கேஸை போட்டுட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க, நீங்களாம் அதெல்லாம் சண்டை போட்டு பெருசாக வந்துக்காதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றப்போ, சரிம்மா நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ரெனோவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டு ரெனோவேட் பண்ணுறாங்க. அவங்களும் அப்படியே வெறுப்பாகி போயிட்டுருக்காங்க, என்ன பண்ணுறது இது பண்ணுறது தெரியாமல் தப்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க பெரியப்பா யோசிச்சு போயிட்டுருக்காரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.